ஏய் பெருமாளே, டேய் சரவணா, ஆத்து எத்தனை வருஷம் அது எப்படா இருக்கா? நல்லா இருக்கா? அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிடுறாங்களா? ஏய் யாரா அது? ஏன் பையன்டா? உன் பையனா? ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சா? இங்க வயசுதான் ஆயிட்டே இருக்கு, கல்யாணம் ஆக மாட்டேங்குது. நானும் எல்லா பக்கம் பொண்ணு தடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கல்யாணம் இல்லையா? ஆள ஏய் தினேஷ் வாடா. யார் அது? என் பையன். பையனா? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, பெண் குழந்தை. அவன்கிட்ட வயசு எத்தனைங்க? வயசு தானப்பா? 19 19 வயசுல கல்யாணம் ஆச்சுன்னு எப்படின்னு சொல்லுங்களேன் அந்த நாய்க்கு. நானும் 35 வருஷமா பொண்ணு தடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை இடத்துல இருக்கு, எப்படி சொல்றான் அவருக்கு கல்யாணம் ஆச்சு? கேள்றா. அதுவா, காலேஜ் போன இடத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். நானும் சரி அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாய் கல்யாணத்துக்கு 5 லட்சம் ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். அது பிள்ளடா, எவ்வளவு அழகா வேலை பார்த்திருக்கேன். அப்பனுக்கு 5 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ இருக்கியாடா திட்டத்துக்கு? உன்னால எனக்கு மாசம் 50,000 ரூபாய் செலவாகுதுடா. 10 புரோக்கர் வராடா வீட்டுக்கு. எத்தனை இடத்துலடா பொண்ணு தர்றது? ஏதோ உயிரோட இருக்கு, போய் தொலைட்டா, போய் தொலைச்சு கல்யாணம் பண்ணி வாங்குறவங்களும் எப்படா? ஐயோ 7 முறையாடா என் பையனுக்கு எப்படா கல்யாணம் ஆகும்? ஏண்டா யோ, லவ் பண்ற வயசுல எல்லாம் அடின்னு அடிச்சுட்டு குடும்பத்துக்கு ஆகாது, இது குடும்பத்துக்கு கெட்ட பேருன்னு சொல்லி திட்டுன்னு திட்டிட்டு இப்ப வந்துட்டு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கியா? மரியாதை. ஆமா நீ சொல்லிட்டு. ஓ, என் பையனுக்கு எப்பதே கல்யாணம் ஆகுன்னு தெரியலையே. ஐயா ஐயோ. வேணும்னா உங்க பையனை ஒரு வாரம் எங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு, நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். அட ஆமா பெருமாள், வீட்டு எத்தாப்புல ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகாம இருக்கு. மாணவனா அனுப்பிச்சு விட, என் மையன் ட்ரைனிங் கொடுத்து பார்த்துப்பேன், அதெல்லாம் நல்லா பார்த்து அனுப்பிச்சு விடுவாங்க. நான் பாத்துக்கிறேன். அங்கிள் கூப்பிடுறாரா, போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு வா. இல்லையா வராது இந்த வீட்டுக்கு. அங்கிள் பாத்துக்கடா என்னன்னு முடிச்சுடுறா. சரிப்பா. 35 வருஷமா தேடிட்டு இருக்கேன். போடா போடா அங்கிள், போடா போடா. கடவுளே, பையன் கல்யாணம் சேர்த்தேன்.